அனைவருக்கும் வணக்கம். எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்வாழ்க்கையை நம்ம திட்டமிட்டு அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும். அதுபோக வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற வைக்கணும். நம்ம பட்ட சிரமங்களை பிற்காலத்தில் அவங்க படக்கூடாது அப்படிங்கிற பெற்றோர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நியாயமானது தான். நடக்கணும் இல்லை, அங்கே தானே இருக்குது விஷயம். ஏற்கனவே இந்த மைக்ரோ ஃபேமிலி அப்படின்னு போட்டு சின்ன குடும்பமாக ஆகிப்போச்சு. காலத்தினுடைய கட்டாயம் இல்லை. அதை நம்ம அந்த மாதிரி கட்டமைத்து விடுவதற்கென்று வெளிநாட்டு சதியாளர்கள் இருக்கிறதுனால தான் நம்முடைய குடும்ப கலாச்சாரத்தை எல்லாம் ஒழித்து முடித்து இப்போது இந்த மைக்ரோ ஃபேமிலி சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறானுங்க. இதில் 35 வயசில் ஆணுக்கு 30 வயசுக்கு மேலே பெண்ணுக்கு குழந்தை பேர் உண்டாகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் படித்து முடித்து செட்டில் ஆகிறேன்னு போட்டு முட்டாள்தனமாக பல விஷயங்களை பின்பற்றி இந்த காலகட்டத்தில் 40 வயதில் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அதே மிகப்பெரிய அந்த குழந்தைக்கு அடுத்த கட்டமாக அது அனாதையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எறியாமல் உருவாக்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத யாருமே உணர்றது கிடையாது. மலட்டுத்தன்மையை உருவாக்கக்கூடிய காய்கறிகள், தானியங்கள், அப்புறம் தேவையில்லாமல் கலராக சாயம் போட்ட குளிர்பானங்கள், இன்னும் என்னென்னமோ பலவிதமான உணவு வகைகள் எல்லாத்துலேயும் அந்த குழந்தை பேரை இல்லாமல் செய்யக்கூடிய அந்த மலட்டுத்தன்மை உருவாக்கக்கூடிய கண்டென்ட்டில் சேர்த்து தான் உலகம் முழுக்க அதை பரவ விட்டுட்ருக்கானுங்க. திருமணமான பிறகு இந்த குழந்தை பேருக்காக கருத்தரித்தல் மையம் அதை தேடி போய் அதில் ஏகப்பட்ட செலவுகளை பண்ணி ஒரு குழந்தைய அது எப்படி பிறக்குது என்னங்கிறதே தெரியாமல் ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்த ஆரம்பித்து அதுக்கு லட்சக்கணக்கில் படிப்புக்காக செலவு பண்ணி ஏதோ ஒரு துறை என்ன காதுக்கு கேட்கப்படுதோ அந்த துறையை எடுத்து படிக்க வச்சு வருங்காலத்தில் வேலை எதுவும் இல்லாமல் உட்கார்ற மாதிரி பண்ணி வச்சிட்றாங்க. 10 பேர் வேலைக்கு தேவைன்னா 1000 பேர் அதே படிப்பை படிக்கிறாங்க. இப்படி தான் உலகம் போயிட்டுருக்குது. மீதி 990 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத யாரும் பார்க்குறதில்ல. அவங்களும் உண்மையை சொல்கிறதில்ல. இந்த படிப்பு வீண் அப்படின்ட்டு யாரும் சொல்கிறதில்லைங்கிறனால ஒரு ட்ரெண்டு மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிகாம் ஃபேமஸ் ஆகும், இன்னொரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் ஃபேமஸ் ஆகும், அப்புறம் நீட்டுன்னு போட்டு கொண்டு வந்தோம்னா அப்புறம் மெடிக்கல் ஃபேமஸ் ஆகும். இப்படி எதையாவது ஒன்று மனிதர்களிடத்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது பூரா அவங்க எளிதாக அபகரிக்கிறதுக்கான திட்டங்கள் என்னென்னவோ அதை செய்து டிவியில் உட்காந்து செய்தி மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. அது விளம்பரங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது. அது என்னமோ நம்ம நன்மைக்காக டிவியில் நியூஸ் போடுறாங்க, இந்த கோர்ஸில் சேருங்கன்னு ஒருத்தன் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். அவன் காசை வாங்கிட்டு விளம்பரத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்கிறது பல பேர் யாருக்குமே தெரியாது. அதை பார்த்துட்டு அந்த கோர்ஸில் கொண்டு போய் இந்த வருஷம் சேர்த்துனா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு கொண்டு போய் சேர்த்துவாங்க. ரஷ்யாவில் போய் டாக்டருக்கு படிம்பாங்க. இப்படி பலவித இருக்கிற சூழ்நிலையிலேயே வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஏஐ அப்படின்னு போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ட்டு இப்போ துவங்க ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய முடிவு என்னங்கிறத மக்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சு உணர்ந்துக்கணும். இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வு அம்பேல் தான் அப்படிங்கிறத கொஞ்சம் சுதாகரிச்சுக்கணும் பெற்றோர்கள். வேற ஒன்றுமே இல்லை. ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்பே இந்த சிஸ்டம் விட்டது இந்த குளிர்பான கம்பெனியில். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி இது. அந்த குளிர்பான தயாரிப்பு நிறுவனம். இதுக்கு உள்ளே நீங்கள் மனிதர்களை தேடி பாருங்கள். இந்த படத்தில் ஒரிஜினல் போட்டது இது. மனிதர்களை தேடி பாருங்கள், எத்தனை பேர் அதில் வேலைக்கு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்ம ஊராக இருந்து இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் 500லேருந்து 1000 பேர் வரைக்கும் இது போன்ற நிறுவனத்தில் வேலை செய்வாங்க. இதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். மனிதர்களை அவர்கள் நம்புவதில்லை. சோசியலிசம் தோற்று போன உடனேயே இந்த முதலாளித்துவ நாடுகள் எல்லாம் முழிச்சிருச்சு. இனியெல்லாம் இவனுக்கிட்ட நம்ம மனிதர்களை நம்பக்கூடாது, இயந்திரங்கள் தான் நமக்கு வருமானத்தை ஈட்டி தருன்னு போட்டு தெளிவாக தெரிந்ததனுடைய விளைவாக தான் இந்த குளிர்பான கம்பெனியினுடைய உதாரணம். இப்போ சமீபத்தில் டாக்ஸி டிரைவர் கூட இந்த பித்தலாட்டம் பண்ணுறதுனால மனுஷன் தானே, அவனுடைய அந்த பிறப்பு புத்தி அவனை விட்டு போகாதுங்கிறத இந்த முதலாளித்துவ நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய முதலாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ இந்த டெஸ்லா அப்படிங்கிற அந்த ஒரு டாக்ஸி அது ஆட்டோமேட்டிக், ஃபுல் ஆட்டோமேட்டிக். நம்ம கால் பண்ணால் நம்ம இடத்துக்கு நிற்கும்.
அது வந்து தானியங்கி காரு அது பாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கே போகணுமோ போகணும். அங்கே மனிதர்களை அவன் நம்பாதனால தானே அதை கொண்டு வந்திருக்கிறான். இவன் ஓபி அடிச்சுட்டு அதில் பெட்ரோலை திருடி விற்றுட்டு அப்புறம் பேட்டான் ஓட்டு கஸ்டமர்கிட்ட காசை வாங்கிட்டு இதெல்லாம் அந்த ஆட்டோமேட்டிக்கில் இல்லை. இப்படி மனிதனுடைய ஈன புத்தியை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி வந்து அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து பூரா பொருளாதார மயத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த இயந்திரமயமாக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் தெரியாமல் தான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருந்தது. இந்த ஐபிஎம் போன்ற கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் எல்லாம் கழுத்து தேஞ்சு போகுதுங்கிறத 10 வருஷத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டானுங்க. அதுக்கு பிறகு இந்த வேலைக்கு நம்ம வந்து போகக்கூடாது, இதுக்கு வந்து இந்தியாவை போன்ற நாடுகளில் இருக்கிற கொத்தடிமைங்க இருக்கிறானுங்க, அவனுக்கு வந்து வேலைக்கு வச்சுட்டு அவனுக்கு கழுத்தெலும்பெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம துரத்தி விட்றலாம் அப்படின்ட்டு. இவனுக்கு போய் அங்கே உட்காந்து இந்தியாவுடைய இதில் தான் வந்து கம்ப்யூட்டர் யுகமே அமெரிக்காவில் இருக்குதுன்னு இங்கே பெருமை பேசிட்டு நிறைய அங்கே போய் உட்காந்துட்ருப்பானுங்க. போனால் சும்மாவாக இருப்பானுங்க. நம்முடைய இந்த தெருநாய் புத்தி என்னவோ அதைத்தான் அங்கேயும் காட்டுவானுங்க. கழுத்தெலும்பு தேஞ்சு போய் அவன் துரத்துறதுக்கு முன்னாடியே அவன் கொட்டாய் விட்டுக்கிட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ அங்கெல்லாம் பூரா இவனுக்கு இயல்பாக இருக்கிறதுனால அதை செஞ்சுட்டு இருப்பானுங்க. அப்போ தானே அவனும் யோசிக்கிறான், என்ன இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இவனுக்கு அறிவுள்ளவனும் இவனுங்களே இப்படி இருக்கிறானுங்க, நம்ம ஆப்பிரிக்காக்காரனை நம்பினா என்ன ஆகும், இந்த மனிதர்களே வேண்டாம் அப்படின்னு போட்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணி இன்றைக்கி அது புழக்கத்துக்கு வந்துருச்சு. இது அடுத்தது சலூன் கடையில் போய் உட்காந்தோம்னா ஆட்டோமேட்டிக் காசை போட்டுட்டு அங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதெல்லாம் நடக்க தான் போகுது. அந்த பட்டனை அமுத்தி உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ செஞ்சிட்டோம்னா அதை ஆட்டோமேட்டிக்காக மிஷினே கட் பண்ணி விட்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிடுவானுங்க. இதான் மனுஷன் மூளையவே இயக்கும் பொழுது ஒரு இயந்திரத்தை இயக்க முடியாதான், அந்த லெவலுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்குது அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும். இப்படி வந்து மனித தேவைகளை வந்து முழுமையாக குறைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இது தொடங்கிருச்சுன்னா இப்போ 5 வயதில் இருக்கிற 10 வயதில் இருக்கிற குழந்தைகள் தான் வந்து மிகவும் பாதிக்கப்படுவாங்க அடுத்த ஜெனரேஷனில். இவங்க எதை படித்தாலும் இந்த சிலப்பதிகாரமெல்லாம் படிச்சுட்டு இப்போ கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியருக்காக படிச்சுட்ருப்பாங்க. அதுதான் வந்து யாருமே படிக்கிறது இல்லைன்னு நினச்சிட்டு ரகசியமாக இவங்களுக்குள்ளே திட்டம் போட்டுக்கிட்டு தமிழ் துறையை எடுத்து படித்து அதில் பிஎட் எல்லாம் வாங்கி அதை இதையும் பண்ணி நமக்கு கல்லூரியில் வேலை கிடச்சிருந்து நிற்கும்போது இவனை மாதிரியே ஆசையோடு 1,00,000 பேர் இருப்பாங்க. காலி பணியிடங்கள் 100 தான் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. இப்படி தான் வந்து மனித குலம் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. என்ன பொசிஷன், என்னென்ன வருஷம் என்ன போஸ்டிங் போடுறாங்க, அது எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா போஸ்டிங் போடுறாங்க எதுவும் தெரியாது. எவனோ ஒருத்தன் சொல்லுவான், கிளப்பி விடுவான். அந்த துறை நல்லதுன்ட்டு நம்ம குழந்தைகளை அந்த வழியில் படிக்க வச்சிட்ருப்போம். இப்போ வந்து மனித சக்தியை மூலம் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாதது எது? ஏஐயினால் முடியாத விஷயம் எது? விவசாயத்தில் சில விஷயங்களை எல்லாம் வந்து ஏஐயினால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன மிஷின் போட்டு இது பண்ணாலும் மனிதனுடைய தேவை இருக்குது. இன்றைக்கும் ஃபாரினில் ஒரே ஒரு மிஷினை வச்சு அறுவடை பண்ணிடுறானுங்க. ஏற்கனவே விவசாயத்துறையில் பணி ஆள் கிடைப்பதில்லைங்கிறது எதனாலன்னா எல்லாம் சொகுசாக வாழணும்னு போட்டு திருப்பூர் பனியன் கம்பெனியில் நிழலில் வேலை செய்யலான்ட்டு வந்துடுறாங்க. அதுபோல் ஒவ்வொரு துறையிலையும் வந்து நம்ம சொகுசாக இருக்கணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துட்டதுனால உழைக்காமல் நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணமே தான் மேலோங்கி இருக்கிறதுனால மனித குலம் முழுக்க அப்படி இருக்கிறதுனால இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குது. சரி, எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் செஞ்சிடும், வேலையே செஞ்சிடும். அதை இப்போ குளிர்பானம் தயாரிக்கிறான் ஒரே ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு. அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரியில் கோடிக்கணக்கான டப்பா குளிர்பானம் வெளியில் வருது. அதை வாங்கி குடிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன பொருளாதார வசதி அடுத்த ஜெனரேஷனில் இருக்க போகுது? அவன் என்ன வேலையை செஞ்சு எல்லா துறைக்கும் மிஷின் வந்துருச்சுன்னா இவன் என்ன வேலை செய்யணும்? குத்த வச்சு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அப்படி இருக்கிற சூழ்நிலை அதை யார் கன்சியூம் பண்ணுவாங்கங்கிற அறிவு வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்களுக்கும் இல்லை. இதனுடைய விளைவு என்னவாகும்? இப்போ அந்த ஆர்கிடெக்ட் அப்படின்னு படித்தானுங்க, என்னென்னமோ கார கலவையெல்லாம் ஊற்றி அதை இதையும் பண்ணி எப்படி அது ஸ்ட்ராங் பண்ணுறது, 8 மாடி எப்படி கட்டுறது அப்படின்ட்டு எல்லாம் படித்தவனுக்கு ஏதோ வெளிநாட்டில் வந்து இங்கேருந்து கொத்தடிமை வேலைக்கு தான் வேலைக்கு போக முடியும். லோக்கலில் வேலை கிடைச்சாலும் அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. இப்போ என்னாச்சுன்னா அந்த கட்டுமானத்துறையிலேயே மாற்றங்கள் பூரா இரும்பு கர்டர்களை வச்சு நிறுவி பூரா அந்த கலர் ஷீட்டை போட்டு கம்ப்ளீட்டாக பெரிய ஒரு ஃபேக்ட்ரியே வந்து எந்த ஒரு செங்கல்லும் இல்லாமல் கட்டுற அளவுக்கு
அந்த நவீன யுக்திகள் மூலம் கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ அவன் கற்றுக்கிட்டது இந்த கலவை போட்டு தூக்கி கம்பி கட்டுற வேலையெல்லாம் வீணாக போச்சு. ஏற்கனவே 10,000 பேரில் 10 பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்குது. அந்த 10 பேருக்கும் 5 பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போகுது இந்த புதிய நவீன யுக்தியினால். அதுபோல தான் ஏஐ. இந்த ப்ரோக்ராமெல்லாம் இவனுக்கிட்ட சொல்லி தப்பு தப்பாக பண்ணி மண்டையை உடைச்சி முடியை பிச்சுக்கிட்டு இவனுக்கிட்ட வேலை வாங்குறதுக்குள்ளே நமக்கு ஆவியே கலண்டு போகுதுன்னு அவன் என்ன பண்ணான், புதிய தொழில்நுட்பம் இந்த ஏஐ மூலமே அந்த ப்ரோக்ராமிங் எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எல்லாம் அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு வந்துட்டானுங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் இனி வளர்ச்சிகள் அப்படியே இது போயிடும். அப்போ எடுபிடி வேலைக்கு தான் ஆட்கள் அங்கே தேவை. அது அவனுங்களே செஞ்சுக்கிறானுங்க. எடுபிடி வேலை சின்ன சின்ன வேலைகள் தானே. மிஷினை சுவிட்சு போடுறதுக்கு என்ன கை வலிக்குதா? மகாத்மா காந்தி இருந்ததுனால சுயமாக தொழில் செஞ்சு நம்மளே எல்லாம் பண்ணிட்டோம்னா அவன் ஓடி போயிடுவான்னு சொல்லி சுதந்திரம் வந்தது. இனி பொருளாதார சுதந்திரம் எப்படி வரப்போகுது? இனி அவ்வளோதான். இனி யார் காந்தி மாதிரி யார் இருக்காங்க? ஒருத்தரும் கிடையாது. அதனால் விதி வந்தால் சாவம் வெந்ததை தின்னுட்டுங்கிற மாதிரி நம்ம இனி வாழ்ந்து முடிக்க வேண்டியதுதான். பெரிய பெரிய சிட்டிகளை தவிர சின்ன சின்ன நகரங்களில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டா வாடகை வரும். இந்த அவினாசி அந்த வரதட்சணை கொடுமையில் ஈடுபட்டான் பாரு, அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் இப்படி நோகாமல் நொங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு கட்டி விட்டு அதுலேயும் பாதி வாடகைக்கு வர முடியும். தொழில் நடந்தால் தானே. எந்த தொழில் வச்சாலும் நட்டமாகுது. எதைத்தான் செய்வான் ஒருத்தன். அதனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு உயிர் தரக்கூடிய ஒரே துறை விவசாயத்துறை. அது ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இடம் இருந்தால் கூட ஆர்கானிக் ஃபார்மில் நீங்கள் அந்த விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணால் அதுக்கு வேணால் டிமாண்ட் வரும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. அது ஒன்று தான் நிரந்தரமாக நம்ம வாழ வைக்கக்கூடிய துறை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது கஷ்டப்பட்டு அதை வேலை செய்யணுங்கிறதுனால தான் அதை விட்டு எல்லாம் வெளியில் வந்தாங்க. இனி கஷ்டப்பட்டாலும் வேலை இல்லை. வேலை இல்லாமல் எப்படி உயிர் வாழும்? உயிரோடு இருந்தால் தான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு. அதுக்கு முதல்ல வருமானம் வேணுமில்ல. அப்போ விவசாயம் அருமையான ஒரு துறையாக தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வரப்போகுது. அதனால் கொஞ்சம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விவசாயத்தை பெருக்கக்கூடிய ஒரு முறைகளை கற்றுக்கிட்டு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து, இப்போவே சில பேர் இந்த வெளிநாடுகளெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருந்தவங்க அதனுடைய உண்மையை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் தோட்டங்கள் வாங்கி சின்ன அளவில் அவங்களுக்கு தேவைகளுக்காக இருந்து அந்த தோட்டத்திலேயே வாழ்ந்து வர்றாங்க. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு கூட. அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த விஞ்ஞான வளர்ச்சியால் என்ன ஆக போகுதுன்னு அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேடி திரும்ப தமிழ்நாட்டில் திரும்ப அந்த விவசாயத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க. தங்களுடைய தேவைகளுக்கு முதன்மையாக கொடுத்து மீதி அவங்க விற்பனை செஞ்சு காலத்தை ஓட்டிகிட்ருக்குறாங்க இப்போவே. அப்படிங்கும்போது அடுத்த ஜெனரேஷனில் இதை போல் புத்திசாலித்தனமாக ஒரு நடைமுறைக்கு குழந்தைகளை பழக்கப்படுத்தி விட்டவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. மீதியெல்லாம் அம்பேல் தான், வேறு என்ன. அது நடக்கும்போது தானாக தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் இப்போவே முழிச்சுக்குங்க அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு செத்த எலியை தூக்கி போட்டிங்கன்னு வைங்க ரோட்டில், அந்த தெரு நாய்க்கள் 10 நாய் அதை பீஸாக பிச்சுட்டு கிடக்கு, சண்டை போட்டுட்டு கிடக்கு. அந்த மாதிரி உணவுக்கு நேரக்கூடிய அளவுக்கு வேலை இழப்பாகி போயிருந்து ஏஐ உடைய வரவால். இதை தெளிவு இப்போவே புரிஞ்சுக்கணும். இப்போ ஆப்பிரிக்க நாடுகளெல்லாம் வறுமையில் சாகுறாங்க அப்படின்னா நம்ம அதை நியூஸில் படிச்சுட்ருக்குறோம். நம்ம நாட்டுக்கே அது போல் வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பழைய செட்டிநாடு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதவுகள் இருக்கும். அவ்வளோ அலங்காரமாக பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே வாயை பொளந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியே இப்போ பண்ணி வச்சுருக்குறாங்க. போய் பார்க்குறோம். அதெல்லாம் மனிதர்கள் மேனுவலாக செஞ்சது. இப்போ அதையே கடைஞ்செடுக்கக்கூடிய ஒரு மெஷின் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக டிசைன் பண்ணி அந்த கதவுகளுக்கு இது பண்ணுறாங்க. என்ன அதில் முயற்சி பண்ணாலும் அந்த காரைக்குடியில் இருக்கிற வீடுகளில் இருக்கக்கூடிய கதவுல இருக்கிற அந்த அமைப்பை இந்த மெஷினால் கொண்டு வர முடியறதில்லை. ஒருவேளை ஏஐ தொழில்நுட்பம் வந்தவர் அதுபோல் வந்துருச்சுன்னா இந்த கைவினை கலைஞர்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். ஏற்கனவே இந்த போர்டு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த பேனர், ஃப்ளக்ஸ் பேனர் போர்டு எழுதுகிறவங்கள பூரா ஒழிச்சு விட்டுது. தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே. அதுபோல் ஒவ்வொரு அறிவியல் வளர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய அளவான மக்கள் தொகையில் ஒழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது அப்படிங்கிறத ஒரு சாதாரண பேனர்
ஃப்ளெக்ஸ் பேனரே வந்து இவ்வளவு ஆட்களை வந்து வேலை இழப்பு செஞ்சுருக்குது அப்படின்னா, ஏஐ வந்து எல்லா துறைக்கும் பொதுவானது. அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்குன்ட்டு நம்ம முதல்லயே சிந்தனை செய்து, அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைகள வளர்த்தணும். சரி ஏஐயே கற்றுக் கொடுத்துட்டா என்ன அப்படின்னா, அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னும் ஒரு 2, 3, 5 ஆண்டுகளுக்குள்ளே அந்த தேவைகளும் மிகவும் குறைஞ்சு போயிடும். அது கம்ப்யூட்டருக்குள்ளே தன்னுடைய வேலைகளை சும்மா ஒரு பட்டனை ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவானுங்க. இது எல்லாம் யார் செய்கிறதுன்னா, எல்லாம் சைத்தான்கள் தான். பூமிக்கு அனுப்பப்பட்ட சைத்தான்கள் தான் இத்தனை வேலையும் செஞ்சிட்ருக்குறாங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பரதநாட்டியம் கற்றுட்ருப்பாங்க குழந்தைங்க. அதை வந்து அந்த முகத்தை எடுத்து அந்த ஏஐயில் கொடுத்துட்டோம்னா, பத்மா சுப்பிரமணியம் டான்ஸை வந்து நம்ம குழந்தை ஆடுற மாதிரி இப்போ வந்துடும். இது வந்து ஒரு பொய்யான இது. இதை ஸ்டேஜில் வந்து அந்த பெண் வந்து ஆட முடியாத அளவுக்கு அந்த திறமைகளை வந்து குறைத்து விடும் இந்த ஏஐ. அதனால் அந்த ஏஐனுடைய தொழில்நுட்பத்துக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் ஏஐனால் செய்ய முடியாதோ, அதாவது லைவில் எதாவது பண்ண முடியுமோ அதையெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து, விவசாயம் வந்து ஏஐ பண்ணவே முடியாது. அந்த விவசாயம் செய்கிறது அதுபோல் பரதநாட்டியம், கர்நாடக இசை, அப்புறம் கிட்டார் வாசிக்கிறது இசைத்துறையில், அதுபோல் எத்தனையோ கலைத்துறையில் ஓவியம், இன்னும் வந்து இந்த கைவினை பொருட்கள் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன வந்து மிஷினை வச்சு தயாரித்தாலும், இந்த தஞ்சாவூர் பொம்மை இருக்குது, தலையாட்டி பொம்மையை எந்த மிஷினை வச்சு செய்கிறது? அதனால் அதையெல்லாம் அழியாமல் பார்த்துக்கணும். அதை கொண்டு போய் உலகளவில் மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த முயற்சி எடுக்கணும். இப்போது சைனாவிலேருந்து வருது மூங்கிலில் இந்த துணியெல்லாம் காய போடுறதுக்கு கிளிப்பு யூஸ் பண்ணுறோம்ல, மூங்கிலில் செஞ்சு ரூ. 20 ஒரு பாக்கெட் கொடுக்குறான். நம்ம ஆளுங்க பிளாஸ்டிக்கில் தயாரித்து ரூ. 40 விற்றுட்ருக்குறாங்க. எதை வாங்குவாங்க மக்கள்? இப்படி வந்து அறிவில்லாத செயல்களை எல்லாம் நம்ம வந்து நிறுத்திக்கிட்டு அறிவுள்ள செயல்களுக்கு நம்ம மாறிடணும். நவீன விஞ்ஞான புரட்சின்னு போட்டு கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனிக்காரன் வடை சுடுற மிஷினு 5000 வடை 1 மணி நேரத்தில் சுட்டுன்னு போட்டு மிஷினுக்குள்ளே மாவை போட்டுட்டோம்னா, அது கிரைண்டரில் ஆட்டுற மாவு யாரும் ஆட்ட போகிறதில்ல. எல்லாத்தையும் அதே செய்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டா யாருக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு? இவன் எல்லாம் வந்து 5000 வடையை போட்டு வச்சுட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு வேணும். அந்த காசுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கணும். இது எதுவுமே திங்க் பண்ண மாட்டேங்கிறான்னு இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எங்கே போய் முடியும்னா எல்லாம் பேன்னு நின்றுட்டு முழிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. சாதாரணமாக கோயம்புத்தூரில் செய்யக்கூடிய இந்த இயந்திரங்கனாலேயே இந்தளவுக்கு பாதிப்புகள் மனிதர்களுக்கு உருவாகும்னா, அந்த ஏஐ வந்து எல்லா துறைக்கும் காமனானது. அது எந்தளவுக்கு நிச்சயம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது என்ன துறையில் வந்து ஏஐ, கம்ப்யூட்டர் இதெல்லாம் செய்ய முடியாதோ அந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தணும். அதுதான் ஒரே வழி. அது என்னென்னான்ட்டு உட்காந்து யோசனை செய்யுங்க, சிந்தனை செஞ்சு உங்களுக்கு குழந்தைக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள துறையை தேர்ந்தெடுத்து அதில் பயிற்றுவித்து வருங்காலத்தை அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.